அன்பிற்கினிய தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 4 அதில் மொழிபெயர்ப்பு கல்வி பற்றியது. மொழிபெயர்ப்பு அதோட அவசியம் என்ன, மொழிபெயர்ப்போட குவாலிட்டி கெட்டித்தன்மை என்ன, மொழிபெயர்ப்பு எதற்காக செய்யப்படுகிறது, ஏன் மொழிபெயர்ப்பு, இப்படி பல வகையில் இந்த மொழிபெயர்ப்பு பற்றி இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்து தெளிவோம் இந்த பகுதியில் ராகுல சாங்கிருத்தியாயன் 1942ஆம் ஆண்டு ஹஜ்ராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். இது 1949 கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதுவரை வால்காவில் இருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக அது திகழ்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்துள்ளன. அதில் 1949 கணமுத்தையா மொழிபெயர்த்திருக்காரு. 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. அதே 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. 2018 பூமா வாசுகி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தகவலை கொடுக்கறது சா கந்தசாமி அப்படின்றார். அதே மாதிரி எத்திசையும் புகழ்மணக்க என்ற ஒரு பகுதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் மிகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை சொல்றது தனிநாயகம் அடிகள். பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகளாக உள்ளன. இவற்றில் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளாகும். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூலகத்தில் இருக்கின்றன. அங்கிருந்து தமிழ் நூல்களின் பட்டியலை படித்தபோது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். அதில் என்னென்ன தலைப்பு அவர் பார்த்தார் அப்படின்னா, மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் அங்கே இருக்குது, கையெழுத்து பிரதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அச்சிடப்படாத பழமையான நூல்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மணவை முத்தப்பா. அதாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மணவை முஸ்தபா. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம். அதாவது உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம்னு சொன்னவர் மு ஜெகநாதர். மொழிபெயர்த்தல் என்ற சொல் தொல்காப்பியத்திலேயே இருக்கு. அது மரபியல்ல 92வது நூற்பாடில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ சாதாரணமாக மொழிபெயர்ப்பு என்பது இப்போ வந்ததுன்னு நம்ம நினைச்சிருவோம். இந்த மொழிபெயர்த்தல் என்ற சொல் தொல்காப்பியத்திலேயே மரபியலில் 98வது நூற்பாவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மதுராபுரி தமிழ்படுத்தும் மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டின் குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு இருந்த செய்தியை சொல்லியிருக்கு. மாபாரதம் தமிழ்படுத்தும் அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மதுராபுரி சங்கம் வைத்தும், மதுரையில் சங்கம் வைத்த செய்தியை சின்னமனூர் செப்பேடு சொல்லுது. அப்போ சின்னமனூர் செப்பேட்டுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது, அது சொல்லக்கூடியது அப்போ அந்த காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி வடமொழியில் வழங்கி வந்த ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க காலத்தில் பரவலாக கிடைக்குது, நிறைய இருக்கு. அப்போ ராமாயண கதை பிற்காலத்தில் எழுதப்பட்டதுதான் பிற்காலம், ஆனால் நடந்தது முன்னாடி. அப்போ அந்த சங்க இலக்கியத்தில் அகநானூறு இதுபோல் புறநானூறு இதுபோல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மகாபாரதமும் ராமாயணமும் கதைகளாக இருக்கின்றன. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும்
வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைகளை. பெருங்கதையும், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வெள்ளி பாரதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமொழியில் இருந்ததை தழுவி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பு ஒரு கருவியாக கொண்டுள்ளது. இந்தியா முழுசும் ஒரே ஜிஓ போட்டு அனுப்புவாங்க. அது இந்தி மொழியிலேயே இருக்கலாம் அல்லது ஆங்கில மொழியில் இருக்கலாம். ஆனால் ஒரே ஜிஓ போட்டு எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புவோம். எப்போ தேசிய உணர்வை ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்தியா அரசு கையாளக்கூடிய ஒன்று மொழிபெயர்ப்பு. பாரதியார் சில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கார். எக்ஸிபிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு காட்சி அல்லது பெருங்காட்சி, பொருட்காட்சி அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் என்பதை இருப்பு பாதை, அதாவது கிழக்கு இருப்பு பாதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரிவால்யூஷன் என்பது புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைக் என்பது வேலை நிறுத்தி இருத்தல், அதாவது தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டு வரையில் வடமொழியில் இருந்த நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன. அதுக்கப்புறம் சொந்தமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் எழுதிய பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்கன்ற செய்தி சொல்கிறோம். அப்போ ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதுனது வங்க மொழி, அது கீதாஞ்சலி, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க, அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இப்போ 5 கேள்விகளுக்கான விடை இந்த ஒரு வரியில் இருக்குது. அதே மாதிரி கேமல் என்பது அதுக்கான தமிழ் சொல் என்னன்னா வடம் அல்லது கயிறு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், இதுக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு இணையான சொல் எது அப்படின்னா புதைச்சாக்கடை. இந்த புதைச்சாக்கடை என்பது மலையாளத்திலிருந்து அந்த மொழிபெயர்ப்பை நம்ம பெற்றிருக்கோம். ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து 500 நூல்கள் வரையில் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கும் 500 நூல்கள் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த புள்ளி விவரத்தோட அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்கள் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வரிசையில் முதல் இடம் ஆங்கிலம், 2வது இடம் மலையாளம், அதாவது தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த வகையில் முதல்ல தமிழ் நூல்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ் நூல்கள் மலையாளத்திலையும், அதுக்கு மாதிரி தொடர்ச்சியாக தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்யா, வங்கமொழி, மராத்தி ஆகிய மொழிகளில் தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு சேர்ப்பீர், கொண்டு இங்கு சேர்ப்பீர், இது சொன்னது பாரதியார். எல்லா இடங்களுக்கும் போங்க, அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேருங்க. தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும், இதுவும் பாரதியார் சொன்ன கூற்று. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன இந்த ஆங்கில சொல்லுக்கான தமிழாக்கங்கள், கேமல்ன்றது கயிறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் ஒட்டகம் அப்படின்ற அந்த பொருள் இருக்குது. ஆனால் கயிறுன்ற வடம்ன்றது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரைனேஜ் அப்படின்றது புதைச்சாக்கடை அப்படின்னு மலையாளத்துலேருந்து வந்திருக்கு. டெலிகிராப் தொலைவரி, டெலிவிஷன் தொலைக்காட்சி, டெலிஃபோன் தொலைபேசி, டெலஸ்கோப் தொலைநோக்கி, டெலிமெட்ரி தொலை அளவியல், டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னா படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றம், அதை டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். அப்போ இது எல்லாம் டிரான்ஸ் என்பது தொலை என்றதை மாற்றி வெவ்வேறு பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம உணர முடியும். இப்போ நம்ம வினாவிடைக்கு வருவோம். ஏற்கனவே இது போல் எல்லா தரவுகளையும் நம்ம படிச்சுட்டு அந்த தரவுகளிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்க முடியும். அப்போ தரவுகளை நாம் மனதில் நிறுத்தி வைத்தால் மட்டுமே கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் விடையளிக்க முடியும். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது என்று சொன்னவர் முகு ஜெகநாதர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னவரும் அவர்தான். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர்
இதில் குறிப்பிடுகிறார். இதில் மரபியலில் குறிப்பிடுறார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இது சொல்லக்கூடிய செப்பேடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடு. சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்தது என்பதை புலப்படுத்தும் செப்பேடு எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. கீழ்கண்டவற்றுள் வடமொழி தழுவி எழுதப்படாத நூல் அப்படின்னா பெருங்கதை, கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமொழி கலந்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் பெரிய புராணம் என்பது வடமொழி தழுவாமல் எழுதப்பட்டது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் ஷேக்ஸ்பியர். ஜெர்மன் நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுபவர் அவர்தான் ஷேக்ஸ்பியர். கீதாஞ்சலியை இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த கீதாஞ்சலி எந்த மொழியில் இயற்றப்பட்டது அப்படின்னா வங்க மொழி. கீதாஞ்சலி எந்த மொழியில் மொழிபெயர்த்த பின் நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பிறகுதான் மொழிபெயர்ப்பு கிடைச்சது. வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன். அவர் வால்காவில் இருந்து அந்த கங்கை வரை என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கணமுத்தையா. இது எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உள்ளது? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கி சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். தேமதுரை தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியத்திலேயே இருக்கு. முகுசால்ட்டு என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பது. இந்த ஒரு வார்த்தைக்காக புரிதல் இல்லாததுனால தான் அந்த போரே நடந்தது. ஜப்பான் மீது குண்டு வீசப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா அந்த முகுசாஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரியாததுனால அவங்க நாங்கள் மறுக்கிறோம் என்பதாக பொருள் எடுத்துக்கொண்டு அவங்க போரை செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு உலக போரையே நம்ம கொண்டு வந்திருக்கு அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசிய நிலை மகிழும் நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னது குலோத்துங்கன். அதாவது காசினியில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குலோத்துங்கன். வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை கணமுத்தைய தமிழில் மொழிபெயர்த்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. இப்படி நாம் ஏற்கனவே படித்த தரவுகளை கொண்டு அதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். அதே மாதிரி வினாக்களை எப்படி வேணாலும் கேட்பாங்க அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற லைன் பை லைனாக கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. வினாக்கள் எப்படி வேண்டுமானாலும் கேட்கப்படலாம். அதனால் தரவுகளை உள்வாங்கி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மால் விடையளிக்க முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.